என்ன மேடம், இன்னைக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும்ல? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? இவர் இருக்காரு இந்த லாயர், தமிழ்நாட்டிலே நம்பர் 1 லாயர். இவர் பேரு சந்தோஷ்குமார். ஓ, அவரு. ஆமா சார், இவருக்கு கால் சீட்டே கிடைக்கல. நானே கஷ்டப்பட்டு புக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 2 பேருமே சைன் பண்ணிட்டாங்க. இவருக்கு எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து இவரை வக்கீல அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கீங்க? நடுவில் ஏதாவது ட்விஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்காக தான் இவரை புக் பண்ணியிருக்கேன். ஓகே செம்பா, உங்க பையன் வந்துருவார்ல? வந்துருவான் சார், அந்த வே தான். அவர் வந்துட்டா பிரச்சனை இல்லை. கண்டிப்பா அவன் வந்துருவான் சார். இந்த பொண்ணு வராமல் இருக்கணும். அப்படியே வந்தாலும் அதுக்கும் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிச்சுன்னா போதும், உடனே மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. எஸ் சார், அந்த பொண்ணும் அதே மாதிரி சொல்லிடுச்சுன்னா மியூச்சுவல் டிவோர்ஸ் உடனே கொடுத்துருவாங்க. மேடம், நீங்கள் வேணா அந்த பொண்ணை வர சொல்ல பார்க்குறீங்களா? சார் வேண்டாம் சார், கிட்டத்தட்ட அந்த பொண்ணால வர முடியாது. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆக கிடக்கிற பொண்ணை எப்படி வர சொல்றீங்க? என்ன? ஆமா சார், அந்த பொண்ணுக்கு கொரோனா. ஓ அப்படியா? ஓகே, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கா? அது வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்தால் போதும், டக்குன்னு டிவோர்ஸ் வாங்கிடலாம். உங்கள் பையன் கூட வரணும்னு அவசியமே இல்லை. அப்படியா சார்? எனக்கு இது தெரியாம போச்சே. என்ன மேடம் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? சரி ஓகே, நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். இப்போ உங்கள் பையன் வந்துட்டு இருக்காரா? ஆமா சார், ஆன் த வே. அவன் வந்துட்டே இருப்பான். ஓகே ஓகே, கோர்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ளார சீக்கிரம் வந்துட்டா சரிதான். இதோ என் பையன் வந்துட்டான் சார். வாடா. அம்மா, எப்போ இந்த கேஸ் முடியும்? ஜட்ஜு வந்தோன்னு அவங்க கேள்வி கேட்டோன்னு அவங்க பதில சொன்னோன்னு கிளம்பிடலாம். ஆ சரிம்மா. நீங்கள் தானே ராஜா? ஆமாம் சார். உங்களுக்கு இந்த டிவோர்ஸில் சம்மதம் தானே? சம்மதம் தான் சார். வேறு எதுவும் மாற்றிக்கிட்டு சொல்லிட மாட்டீங்களே? சேச்சே, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் சார். எனக்கு என்னமே அவள் வேண்டவே வேண்டாம். கண்டிப்பாக எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அப்படி போடுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா, என் பொண்ணை தானே அடுத்து கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. டேய், பொண்ணு போட்டோ அப்பா போட்டோ எல்லா போட்டோவும் வச்சிருந்தேனடா, பாத்தியா இல்லையா? இல்லம்மா, டைம் இல்லை. சரி சரி, இவர் தான் உன்னோட வருங்கால மாமனார். வணக்கம் சார். வணக்கம் மாப்பிள்ள. நீங்க இதுல உறுதியா இருங்க. சரி. ஜட்ஜு வந்துட்டாங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. ப்ரொசீட். யுவர் ஆனர், உடைய கட்சிக்காரர் விவாகரத்து வேணும்ன்ட்டு உங்ககிட்ட மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகே, எதனால விவாகரத்து வேணுமா? இவங்க கூட வாழவே இஷ்டம் இல்லாமல் இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால இவரும் வேணான்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு ரீசனா? சார், அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு உடம்பு வேற சரியில்லையா? என்ன, உடம்பு வேற சரியில்லைன்னு சொல்றீங்க? உடம்பு சரியில்லாத ஒய்ஃபை ஒழுங்கா பார்த்துக்கணும்னு அக்கறை இல்லை? இப்படிதான் அம்போன்னு விட்டுட்டு இருப்பீங்களா? சார், அவங்க தான் இவங்கள வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவன் இவர் என்ன பண்ணுவார்? ப்ளீஸ் சார், இவர் டைவர்ஸ் வேணும்னு கேட்டு நிற்கிறாரு. நீங்கள் டைவர்ஸை கொடுத்து அனுப்புங்க. அந்த பொண்ணு எங்க? சார், அதான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல. ரிப்போர்ட் இருக்கா? ரிப்போர்ட்டு என்ன உடம்புக்கு? எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு என்ன உடம்புக்கு அந்த பொண்ணுக்கு? அது வந்து சார், எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு கொரோனான்னு கேள்விப்பட்டேன். என்னது, கொரோனாவா? அதுக்காக சாக போகிற ஒரு பொண்ணோட எப்படி சார் என்னோட கிளைண்ட் வாழ்வாரு? இவருக்கும் கொரோனா ஒட்டிக்கிச்சுன்னா இவர் வாழ்க்கையை யார் காப்பாற்றுறது சார்? அதனால தான் டிவோர்ஸ் கேட்குறாரு. இவரோட வாழ்க்கையை எண்ணி நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்கறது தான் சார் நல்லது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் எதிர்த்தரப்புலேருந்து ஒருத்தர் கூட வரலையே. இப்படி இருந்தா நீங்கள் சொல்கிற ஆதாரம்லாம் எப்படி உண்மையாகும்? அதுதான் சார் நானும் சொல்கிறேன். அந்த பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி அவங்க குடும்பத்துலேருந்து யாராவது வந்திருக்கணும். அப்படி இல்லையா அந்த பொண்ணுக்கு சம்மந்தப்பட்டவங்க, இல்லைன்னா அந்த பொண்ணே வந்திருக்கணும். அப்படி யாரும் வராததுனால தானே நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறோம். ப்ளீஸ் சார், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். எங்கள் கட்சிக்காரருக்கு டிவோர்ஸ் கிடைச்சே ஆகணும் சார். ஒரு நிமிஷம் யுவர் ஆனர். மணி சார், கொரோனான்னு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த பேஷண்ட்டே நான் தான் சார். என்ன செம்பாது? அதான் சார், எனக்கும் ஒன்றும் புரியல. பாட்டுக்கு நல்லா ஜாலியாக எங்கேயும் ஊர் சுற்றிட்டு வந்து நிற்கிற. அப்படியே இப்போ எதுக்கு வந்திருக்கா, ஏன் வந்திருக்கான்னு எதுவும் எனக்கு தெரியலையே. உங்களை நம்பி தானே விட்டேன். போய் படிச்சு சொன்னேன்னா அவளை வர விடாதீங்கன்னு. இப்போ கரெக்ட் டைமுக்கு வந்து நிற்கிறா. இவ தானே உங்க மருமக? சார், அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. உங்க பொண்ணை தவிர நான் வேற யாரையும் மருமகளா ஏத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. சும்மா எப்ப பார்த்தாலும் கோட்டை விட்டுட்டு. சரி, ஆயிடா என் செல்லம், என்னைய பார்க்காம நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியோ? தங்கம், என் செல்லத்துக்கு எவ்வளவு கோவம் வருது. என்ன, நீதான் அந்த பொண்ணா? ஆமா சார். உனக்கு கொரோனான்னு சொல்லியிருக்காங்க?
என்னைய என் ஹஸ்பண்ட் இருந்து பிரிக்கணும்னு பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு பொய் சொல்றாங்க சார். வாயை மூடுங்க. நீங்களா தானே இவர் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனது? சார் அது எங்களுக்குள்ளார 1000 இருக்கும் சார். அவன் கோச்சிட்டு போறது, நான் கோச்சிட்டு போறது, இதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல சகஜம் தானே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு டிவோர்ஸ் வரைக்கும் யாராவது போவாங்களா? அப்போ மியூச்சுவல்ல சைன் பண்ணது யாரு? சார் அது ஏதோ கோல்மால் நடந்து சைன் வாங்கியிருக்காங்க. நான் அதுல சைனே பண்ணல சார். கடைசியா கேக்குறேன், என்னதான் உங்க பிரச்சனை? உங்களோட முடிவு என்ன? சார் எனக்கு என் ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழணும், அதுதான் எனக்கு வேணும். என்ன? ஆனா என்னோட கிளைண்ட்டுக்கு உங்க கூட வாழ இஷ்டமே இல்ல. சார் ஹஸ்பண்டை அப்படிதான் முரண்டு பிடிப்பாங்க. ஒய்ஃபா இருக்கிற நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு எங்க வீட்டுக்காரை விட்டுட்டு வர இன்னமே மனசு கிடையாது. இன்னமே என்ன சண்டை போட்டாலும் அவர் கூடவே தான் இருப்பேன். ப்ளீஸ் என்னை வாழ விடுங்க சார். என்ன அத்தை ஒன்றும் பேசாம அமைதியா இருக்காங்க? இன்னும் ஷாக்ல இருந்து வெளியில வரலையோ? சார் ஏதாவது பேசுங்க சார். யுவர் ஆனர், என்னோட கிளைண்ட் கிட்ட அவங்க ஒய்ஃப் வேணும்னா வருவாங்க, வேணானா தூக்கி போட்டு போவாங்க. இது என்ன ஃபிஷ் மார்க்கெட்டா? சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப்ல எல்லா சண்டையும் வரும், சச்சரவு வரும். அது எல்லாத்துக்கும் உண்டானது தானே. யார் வீட்டில் தான் சண்டை இல்லை சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சார் உங்கள் வீட்டில் சண்டை இல்லை பாருங்க. உங்கள் ஒய்ஃப் உங்களை கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்களோ? உங்கள் கூட சண்டை போட்டு உங்கள் ஒய்ஃப் உங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் போக மாட்டாங்க. அப்படி தான் சார் இதுவும். ஏன் ஹஸ்பண்ட்டை நான் சண்டை போடுவேன், சண்டை போடாமல் இருப்பேன், இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லி டிவோர்ஸ் கேக்குறீங்க? என்ன சார் இது? ஏப்பா அவங்க சொல்றதும் கரெக்ட் தானேப்பா. இந்த சின்ன காரணத்துக்காகலாம் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாம கொரோனான்னு சொன்னீங்க, அந்த பொண்ணு முழுசா வந்து நிக்குது. கொரோனா பேஷண்ட்டுங்கிறதுக்கான ஆதாரமும் நீங்க கொடுக்கல. இப்ப என்னதான் உங்களோட முடிவு? என்ன மேடம் இது? நீங்க தானே சொன்னீங்க கொரோனான்னு. இப்ப பாத்தீங்கன்னா உங்க மருமக அவ பாட்டுக்கு வந்து நின்றுட்டு கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கா. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ வரமாட்டான்னு தானே சொன்னீங்க. அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல. வக்கீல் சார், சொல்லுங்க சார். நீங்க மாப்பிள்ளையோட முடிவு என்னன்னு கேளுங்க. மாப்பிள்ளை முடிவுல உறுதியா இருந்தாருன்னா அதை வச்சு வாதாடி பாருங்க. ஓகே சார். மை லார்ட், என்னோட கிளைண்ட்டுக்கு அவங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான இஷ்டமே இல்லை. நீங்க வேணா ஒரு வாட்டி கேட்டு பாருங்க. இவங்க பொதுவாகவே இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேணும் நான் இருக்கிறது, வேணா நான் ஓடி போறது, இந்த மாதிரி இருந்தா எந்த மனுஷன் தான் கூட வாழ்வான்? அதனாலதான் என் கிளைண்ட் விவாகரத்து கேட்குறாங்க. ப்ளீஸ் மை லார்ட், இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஏப்பா உன் பேர் என்ன? ராஜா சார். உனக்கு அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கா இல்லையா? எனக்கு இவ கூட வாழ விருப்பம் இல்லை சார். மிஸ்ஸஸ் ஜீவா கேட்டுக்கிட்டீங்களா? ஓகே மை லார்ட், என்னோட கிளைண்ட்டுக்கு இவங்க கூட வாழ்றதுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. அவரோட மனநிலை அப்படி இருக்கும்போது எப்படி 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க? ஏமா உனக்கு இதில்? சார் நான் வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு என் ஹஸ்பண்ட் வேணும். அவர் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. முதல்ல நான் அவரை புரிஞ்சுக்கல. உண்மைதான், சண்டை போட்டு போயிட்டேன். திரும்பி அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ப்ளீஸ் ஒரு வாய்ப்பு தர மாட்டீங்களா? எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்கு. இன்னமேட்டு அவரே வீட்டை விட்டு போகணும்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். நான் அவர் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். இத்தனைக்கும் நாங்கள் லவ் மேரேஜ் சார். எனக்கு தெரிஞ்சு அவர் என் மேலே இருக்கிற கோபத்தினால தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். நோ சார், ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அவங்க பேசும்போது அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். நீங்கள் எதுவும் பேசாதீங்க, அவங்கள பேச விடுங்க. ஓகே சார், யூ ப்ரொசீட்மா. தேங்க்யூ சார். எந்த தப்பு பண்ணாலும் பெண்களை தான் குறை சொல்கிறீங்க. அவங்க சைடு எதுவும் தப்பு இருக்கான்னு தோண்டி திருவி எடுக்கிறீங்க. அவள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? அதே மாதிரி தான் சார் நானும். நான் சேர்ந்து வாழணும்னு இத்தனை வாட்டி கேட்டோம். நீங்கள் வேண்டான்னு சொல்கிற அவர் சைடு தான் நியாயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் பண்ணது தப்பு தான். திருந்தி வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? அப்படி நினச்சிக்கிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். அதுக்கப்புறமா அவர் வேணான்ட்டார்னா கண்டிப்பாக நான் விலகி போயிடுறேன். The court agree to your point. ஒரு கிளைண்ட் என்னன்னா சேர்ந்து வாழ இஷ்டம் இல்லைங்கிறீங்க, இன்னொரு கிளைண்ட் என்னன்னா சேர்ந்து வாழ விருப்பம் இருக்குங்கிறீங்க. ஒருமித்த காரணமா இருந்தாதான் 2 பேரையும் நாங்கள் பிரிக்க முடியும். ஒருத்தர் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படும் போது அவங்களோட ஆசையை நாங்கள் தடை பண்ண முடியாது. அதனால ஒரு 6 மாசத்துக்கு 2 பேரும் சேர்ந்து தான் வாழணும். இதுதான் இந்த கோர்ட்டோட உத்தரவு. உத்தரவை மீறி யாரும் இதை செயல்படுத்த முடியாது. 6 மாசம் கழிச்சு நீங்க இதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து வாழ்றீங்கன்னு சொன்னாலும் சந்தோஷம்தான். இல்ல எங்களுக்குள்ளார செட் ஆகல, நாங்க பிரிஞ்சா இருக்கோம் அப்படின்னாலும் நாங்க ஏத்துக்கிறோம்.
முடிவு உங்க கையில தான் இருக்கு. இப்ப இந்த கோர்ட் கலையலாம். என்ன மாமியாரே ஒரே ஆட்டமா ஆடி போய் கிடக்குறீங்க? என்னடி திமுறா? இப்ப இம்புட்டுனால அவ சொன்னதெல்லாம் பொய். யாரு சொன்னது? அதான் உன்னைய பாத்துக்கிறதுக்காக பிரியான்னு ஒருத்தி அனுப்புனேன்ல, அவ சொன்னதுதான். பிரியாவா? அப்படின்னு எனக்கு யாரையுமே தெரியாது. யாரு காதல பூ சுத்த பாக்குற? ஐயோ அத்தை, நான் பூவை வாங்கி தலைக்கு தான் சுத்துவேன். காதலெல்லாம் உங்க அளவுக்கு எனக்கு திறமை இல்ல அத்தை. ஹலோ சார், இன்னும் ஏன் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? போங்க, அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க. என்னங்கத்த, ஒரே மரண பீதி தெரியுது உங்க கண்ணுல. இன்னைக்கு இருக்குடி அவளுக்கு. ஐய, என்ன சும்மா இருக்கு, அவளை வச்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல அப்ப யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்ன இது பண்றதுக்காக உங்கள்கிட்ட இவ்வளோ போய் சொல்லியிருக்கா? யார என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, எனக்கு கவலையே இல்லை. என்ன ஒரு 10 கொலை பண்ணியிருப்பீங்களா, அதோட சேர்த்து இது 11வது அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். முகம் தெரியாத அந்த பொண்ணை வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்னைய அடக்கலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னடி திமுரு ஏறி போச்சா? அச்சோ, என்னைய பார்த்தா அப்படியே அத்தை தெரியுது. நீங்க தான் என்னைய பார்த்து அப்படிலாம் சொல்றீங்க. மற்றவங்களாம் என் மூஞ்சியை பார்த்து பாவமா இருக்கு, நல்ல புள்ள அப்படின்னு தான் சொல்றாங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி தெரியறேன்னு எனக்கு தெரியல அத்தை. சார் சார், உங்களை தான். என்ன கேக்குது? நீங்க இப்ப கொஞ்சம் வெளியே போறீங்களா? எதுக்கு? நாங்க என்னதான் இருந்தாலும் மாமியார் மருமகள், கொஞ்சம் பர்சனலா இறங்கி பேசிக்குவோம். நடுப்புற நீங்க ஒரு மாதிரி நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் நீங்க கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். சரி, தேங்க்யூ. என்னங்கத்த, என்னை என்னமே அத்தை சொத்தன்னு கூப்பிட்ட. இப்ப நான் உங்க பையனோட ஒய்ஃப் அப்படின்னா நான் உங்களை அத்தைன்னு தானே கூப்பிடணும். இது கூட தெரியல உங்களுக்கு? யாருக்கு யாரடி ஒய்ஃபு? நான் தான் அத்தை. கண்ணு தெரியல? கண்ணு ரொம்ப பொட்டையா இருக்கா? ஏய், கண்ணு ரொம்ப குட்டியா இருக்கா? அதுதான் டேங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. நான் தான் அத்தை, ஜீவா. உங்க பையன் ஊரறிய எனக்கு தாலி கட்டினார் இல்லையா? அப்ப நான் தானே உங்க மருமக. என்ன அத்தை, அதுக்குள்ளார மறந்து போயிட்டீங்க. இந்த வல்லாரக்கீரை இருக்கு பாருங்க, வல்லாரக்கீரை, அத வேக வச்சு சாப்பிடுங்க. அப்பதான் நீங்க யார் யாரா என்னென்ன பண்ணீங்கன்னு நல்லா ஞாபகம் வரும். சரிங்களா? என்ன நக்கலா? என்னங்கத்த நீங்க? என் பிள்ளை வேணான்னு சொல்லிட்டு தானே நீ போன. இப்ப என்ன தைரியத்துல திரும்பி வந்திருக்க? ஸ்மால் கரெக்ஷன், நான் ஒன்றும் போகல, நீங்க தான் என்னைய துரத்துனீங்க. மறந்துட்டீங்களா? நான் வேணும்னா ஃப்ளாஷ்பேக் வேணா ஓட்டி காட்டட்டுமா? ஒன்றும் தேவையில்ல. பார்த்தீங்களா, உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. வல்லாரக்கீரைன்னு பேர் சொன்னதுக்கே உங்களுக்கு இத்தனை ஞாபகம் வருதுன்னா, சாப்பிட்டீங்கன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் என்னென்ன பாவம் பண்ணீங்க எல்லாமே வந்துடும் போல. போகிற வழியில தான் விற்கிது. நான் வேணா டசன் கணக்கில் வாங்கி தட்டுமாத்த? உனக்கு என்ன பேச சொல்லியா தரணும்? பேசு பேசு. ஆமா, இப்ப என்ன நோக்கத்தோட என் பையன்கிட்ட வந்திருக்க? பணமா? பின்ன வீடு வாசல் எதுவும் வேணுமா? என்னடி? எனக்கு உங்க புள்ள தான் வேணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நடக்காது, நடத்தி காட்டுறேன். எப்படி எப்படி என்னைய உங்க பையன்கிட்ட இருந்து பிரிச்சு வேற ஒரு நல்ல பொண்ணா, அதுவும் பணக்கார பொண்ணா பார்த்து உங்களுக்கு கட்டி வைக்கணும், அப்படித்தானே? இல்ல, என்னையெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? எனக்கு என்ன குறை? எதுக்காக என் புருஷன்கிட்ட இருந்து என்னை பிரிக்க பார்த்தீங்க? ஏய், நான் ஒன்றும் உன்னைய பிரிக்கல. ஓ உடம்பு சரியில்லை, என் புள்ள கூட வாழ்ற அளவுக்கு உனக்கு தகுதியே இல்லை, அதனால தான் பிரிச்சேன். ஓ, தகுதி இல்லை. எதை நீங்க தகுதின்னு நினைக்கிறீங்க? காசா, பணமா, இல்ல இந்த கார் வச்சு பெரிய பங்களா வச்சிருக்காங்களே அதுவா? ஒன்று தெரியுமாத்த, நான் முன்னாடிலாம் ராஜா சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன். அப்புறமா தான் யோசிச்சேன்,
இந்த கடவுள் கரெக்டாக தான் கணக்கு போட்டிருப்பாருன்னு. என்ன வளரிக்கிட்டு இருக்க? என் ராஜா நல்லவன், கெட்ட விஷம் நீங்க. அதை அழிக்கிறதுக்காக தான் என்னை அனுப்பியிருக்காரு. என்ன ஒன்று, எனக்கு எது வீக்னஸ் பாயிண்ட்டோ அதை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லவும் நான் பாட்டுக்கு கடன்னு கிளம்பி போயிட்டேன். அப்புறமா ஓரமாக உட்காந்து யோசிக்கும் போது தான் தெரியுது இதெல்லாம் நீங்கள் பண்ண சதின்னு. எப்படி நான் உங்களுக்கு ஏற்ற மருமக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எவ்வளோ கேவலமான ஜென்மமாக இருக்கீங்களோ அதை சரி செய்ய கடவுளாக பார்த்து நல்ல மருமகன் நான் தான். நீங்கள் என்ன பண்ணாலும் அதை எனக்கு எதுவுமே ஆகாது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என் உடம்புல பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் இப்போ சொல்கிறேன், என் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா காதில் வாங்கிக்கோங்க. என்னமேட்டு ராஜா கிட்ட இருந்து என்னை எப்போவுமே பிரிக்கவே முடியாது. நீங்கள் நினைக்கிறது நடக்கவே நடக்காது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவன் தான் என் புருஷன், நான் தான் அவனோட பொண்டாட்டி. நீங்கள் நடுவில் நரித்தனமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவஸ்தைப்பட போகிறதும் அசிங்கப்பட போகிறதும் நீங்களாக தான் இருப்பீங்க. என்னத்த புரிஞ்சுதா? ஏய், யார்கிட்ட உன் கதையை விடுற? இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ செத்து போயிடுவ. ஆடுடி ஆடு. நீ ஆடுறது எம்புட்டு தூரம் போகுதுன்னு நானும் பார்க்குறேன். எப்படித்தான் இருக்க நம்மளோட புது கெட்டப்? அப்புறம் என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே, நீ ஆடுறது எம்புட்டு தூரம் போகுதுன்னு நானும் பார்க்குறேன்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் ஆடுனதை நான் இப்போ சொல்லி காட்டட்டுமா? என்னடி உளர்ற? யாருக்கும் தெரியாத விஷயம், குழந்த விஷயம். எது குழந்த விஷயமா? என்னத்த வா இந்த குளறுது? எனக்கு எந்த குழந்தைய பற்றியும் தெரியாது. சும்மா தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தானே பாரு. ஐயோ, உங்களுக்கு தெரியாதோ? அப்ப நான் பார்த்தேனே. எங்க பார்த்த? ஹாஸ்பிட்டல்ல நீங்க குழந்தைய தூக்கிட்டு வேக வேகமா போனீங்களே. ஓ, அப்ப அது நீங்க இல்லையா? உங்களை மாதிரி யாரோ வேஷம் போட்டுட்டு கையலக்கா குழந்தைய. என்ன கையலுக்கு குழந்தையா? அம்மாத்த, ஆம்பளை பிள்ளைய உங்க கையில தானே வச்சிருந்தீங்க. இங்க பாரு, தேவையில்லாத விஷயத்த நீ பேசிட்டு இருக்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் போய் கையலக்காட்ட சொன்னேன்னு வைங்க, அவ்வளவுதான் நீங்க. ஏய், என்ன பிளாக்மெயில் பண்ணி பாக்குறியா? அத்தை, பிளாக்மெயில் பண்றது, மிரட்டுறது, உருட்டுறது இதெல்லாம் உங்க வேலை, என் வேலை கிடையாது. தப்பு பண்ணலன்னா அப்படியே உங்க குரல்லாம் இப்படி நடுக்கம் காட்டுது. நீ ரொம்ப தப்பா பேசுற. யாரு? நானு? சரி இருக்கட்டும். நான் நம்ம வீட்டுக்கு தானே வரப்போறேன். அப்ப நீங்க எனக்கு ரைட்டா பேச சொல்லித்தாங்க. எல்லாம் திருத்தவே முடியாது. வாடி வா. என் மகன் உன்னை ஏத்துப்பான்னு நினைக்கிறீல? சத்தியமா சொல்றேன், இந்த நிமிஷம் சொல்றேன், என் பையன் உன்னை ஏத்துக்கவே மாட்டான். சுபா அத்தை, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க என் ராஜாவை பத்தி? எனக்கு தெரியும் அவன் எப்படின்னு. எங்களுக்குள்ளான பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுவும் தலையிடாம இருந்தா சரிதான். ஆனா அப்படி இருக்க மாட்டீங்களே. 2ல் 1 பார்க்கலாம் தான் வந்திருக்கேன். என்னத்த? எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. வரட்டா? ரத்னம், இல்லைங்க, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. என்ன இப்படி பேசுற நீனு? இல்ல, என்னைய நினைக்கும் போது நான் அதிர்ஷ்டசாலி இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன கிறுக்குத்தனமான முடிவு? ஆமா, நான் 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். என் பிள்ளைங்க 2 பேர் வாழ்க்கையும் எவ்வளோ பிரச்சனை. நான் கல்யாணம் பண்ணி வச்ச எந்த பிள்ளைங்களுமே நல்லாவே இருக்க மாட்டேங்குதுங்க. ஒருவேளை என்னோட ராசியா இருக்குமோ? என்ன ரத்னம் அது? லூசா நீ? இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு பேச சொல்லி உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? நானும் ரொம்ப பொறுமையா இருக்கேன். லூசு மாதிரி கண்டதையும் நினைச்சுக்கிட்டு இருக்க. இல்லைங்க, ராஜா என்னை எப்படி பேசுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. அந்த ஜீவா பிள்ளை எதனால இவனை விட்டு போச்சுன்ற விவரமும் எனக்கு தெரியல. உண்மையாலுமே அவன் என்னை நல்ல அம்மாவா நினைச்சிருந்தா அவங்களுக்குள்ளார என்ன பிரச்சனைங்கிறத இவ்வளவு நாள் வரைக்கும் சொல்லாம இருந்திருப்பான். என்கிட்ட வந்து சொல்லி இருந்திருக்கலாம் இல்லைங்க. அந்த பிள்ளை ஏன் கோச்சிட்டு போச்சுன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த பையன்கிட்ட கேட்டாலும் இவனும் சொல்லவே இல்லை. அப்ப இவன் என்னை என்னவா நினைக்கிறான்? எனக்கு அதை நினைக்கும் போது தாங்க மனசெல்லாம் வலிக்குது. இன்னைக்கு கூட 2 பேரும் கோர்ட்டுக்கு தான் போய்க்கிறதா பேசிக்கிட்டாங்க. இந்த பையன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. எப்பவுமே என்கிட்ட எதுவுமே சொல்லிக்கிட்டே இருப்பான்.
அவன் அம்மா கறி என்ன சொன்னா ஏது சொன்னான்னு எனக்கு தெரியல. இந்த பையன் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரே சங்கடமா இருக்கு. நானும் எவ்வளவுதான் தாங்கிக்கிறது. அர்ஜுன் பையன் அப்பேதுல இருந்து என்கிட்ட நக்கலா பேசிக்கிட்டு பாசமே இல்லாத மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா ராஜா பையன் நான் தூக்கி வளர்த்த பையங்க. எம்பிட்டு பார்த்துருப்பேன். அவன் இந்த மாதிரி பண்றத நினைக்கும் போது எனக்கு மனசெல்லாம் வலிக்குதுங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நீ இப்படி அழுகுறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. அடுத்து என்ன நடக்கணுங்கிறத யோசி. முடியலங்க, சத்தியமா என்னால முடியல. கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாம் நல்லதுக்கு தான். கண்டிப்பா நம்மளுக்கு நல்லது நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கும் அப்படி நம்பிக்கை இருந்தா நம்பிக்கையோட இரு, நம்மளுக்கு நல்லதே நடக்கும்.